ஒரு பொண்ணோட கணவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்களும் சுடுகாட்டுல இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடைசி சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்களோட பொண்ணு கூட ஊருக்கு கிளம்புறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. அவங்க தினமுமே விறகு எல்லாத்தையும் பொறுக்கி தான் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் பொண்ணு கூட சேர்ந்து விறகெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இறந்து போன கணவரோட தம்பிக்காரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து சொல்றான், எங்க அண்ணனே இறந்து போயிட்டான், நீயும் தனியா தான் இருக்க, பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வேற ஒரு பொண்ணு இருக்கா, நான் உங்க எல்லாரையும் வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். இத பிடிக்காத அவங்களும் அவனை திட்டிட்டு தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க சேர்த்து வச்ச அந்த விறக அந்த ஊர்ல இருக்க ஒரு பணக்காரங்க கிட்ட கொடுத்து அதுக்காக கொஞ்சம் அரிசியும் வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா இவங்களும் ரொம்ப சோகமா வந்துட்டு தான் பொண்ணுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே மறுநாளும் அதே மாதிரி விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க ஒரு கிணற பாக்குறாங்க. வீட்டு கஷ்டத்தை தாங்க முடியாம பேசாம இந்த கிணத்துல குதிச்சு இறந்துடலாம்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களோட பொண்ணு விறகு தூக்கிட்டு வந்துட்டு, வாங்கம்மா விறகு தூக்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு மனம் கலங்கி போய் மறுபடியும் விறகு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போய் பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போதுதான் அவங்க ஒரு துணியை எடுத்து பாக்குறாங்க. அந்த துணியில நிறைய கத்திரிக்கோளும் சீப்பு அப்படின்னு முடி வெட்டுற பொருட்களா இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, இவங்களோட அப்பா அந்த ஊர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய முடி வெட்டுறவரு. ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல யாருமே அந்த வேலையை பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லா மக்களும் பக்கத்து ஊருக்கு தான் போய் முடி வெட்டிட்டு வருவாங்க. அதனால இந்த வேலையை நம்ம பேசாம எடுத்து செஞ்சு நிம்மதியா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு போன அந்த கடைக்கும் போய் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் பொண்ணோட சேர்ந்து சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த இடத்துல முடி வெட்டுற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு மக்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு பொண்ணா இருக்கிறதுனால இவங்க கிட்ட யாருமே முடி வெட்ட வராமலே இருக்காங்க. அப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒருத்தர் கடையில பார்பரிங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ இவங்களும் நான் தான் அப்படின்றாங்க. அப்ப உடனே அவர் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா சோகமா அம்மா பொண்ணு 2 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு உங்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. உடனே இவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட வயல்வெளிகளை எல்லாம் தாண்டி போறாங்க. பார்த்தா அந்த ஊர்ல இருக்க ஒருத்தவங்களோட எருமைக்கு ரோமத்தை எல்லாம் எடுத்து விடணும். சாப்பாடு கூட வழி இல்லாம இந்த வேலையும் விட்டுடக் கூடாது அப்படின்னு அந்த அம்மாவும் அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களோட இறந்து போன கணவரோட அந்த தம்பிக்காரன் நேரா போய் அந்த ஊர்ல இருக்க ஜமீன்தார் கிட்ட சொல்லிடுறான். உடனே அவருமே இவங்களை கூப்பிட்டு இருக்காரு. நீ தனியா இருக்க, பேசாம இவனை திருமணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா எந்த விதமான கஷ்டமுமே இல்லாம இருக்கலாம், உனக்கு வேற ஒரு பொண்ணு இருக்கா, அவளை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. நாங்க எந்த விதமான திருட்டோ இல்லன்னா யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கல, உழைச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கோம், தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் போயிடுறாங்க. வழக்கம் போல அவங்களும் போய் அவங்களோட கடையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஜமீன்தாரும் வராரு. உடனே அந்த ஜமீன்தாரை பார்த்துட்டு இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. வந்தவர் அவரோட தலப்பாவை கழட்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த கதிரையில உட்கார்ந்து தனக்கு முடிவெட்ட சொல்றாரு. உடனே இவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு முடியையும் வெட்டுறாங்க. எந்திரிச்சு அவரு அந்த மக்கள் கிட்ட சொல்றாரு, ஒரு ஆம்பளை வெட்டுறதை விட இவங்க ரொம்ப நல்லா வெட்டுறாங்க, இனிமே பக்கத்து ஊருக்கு யாருமே போய் முடி வெட்டக்கூடாது, இவங்க கிட்ட தான் வெட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே அதுல இருக்க ஒரு சில மக்கள் எல்லாம் இவங்க கிட்ட முடி வெட்டுறாங்க. இப்படியே இவங்க ரொம்ப சந்தோஷத்தோட முடி வெட்டி அதுல காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த ஷார்ட் பிலிமே முடிக்கிறாங்க.